விஜி கிரியேஷனில் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறைய பலகாரம் செய்யலாம். எவ்வளோ செஞ்சாலும் கிருஷ்ணருக்கு பத்தாது. நம்ம அதில் ஒரு சில பலகாரம் செஞ்சுருக்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி முறுக்கில் நிறைய வெரைட்டி இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற முறுக்கு ரொம்ப சூப்பராக வாயில் வச்சு தான் கரையிற மாதிரி செம்மையாக கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி முறுக்கு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். நல்லா 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த உளுந்தில் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா 2 வாட்டி நான் வாஷ் பண்ணிட்டேன். எந்த கப்பால் உளுந்து எடுத்தீங்களோ அந்த கப்பால் 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். 1 கப் அளவு உளுந்துக்கு 3 கப் அளவு தண்ணி சரியான குவான்டிட்டியாக இருக்கும். இப்போது விசில் வச்சு ஒரு 5 விசில் இல்லை 4-5 விசில், அது உங்கள் குக்கரை பொறுத்தது, வச்சு எடுத்துடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நசுக்குனா நசுங்கணும். இதுதான் சரியான பக்குவம். இப்போ இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை மட்டும் ஊற்றினாலே போதும், அதுவே நல்லா சரியாக வந்துடும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த உளுந்து மேலேயே நம்ம 1 கப் அளவு உளுந்துக்கு நம்ம 4 கப் அளவு அரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவு அந்த வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த மாவு இல்லை கடை மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சூப்பராக முறுக்கு வரும். நம்ம 4 கப் அளவு எடுத்துக்கணும். 1க்கு 4. நான் வீட்டில் அரைச்சி பதப்படுத்தி வச்சுருந்த இடியாப்ப மாவு தான் இது. இப்போ நல்லா கொதிக்க இருக்கிற எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட நீங்கள் காசி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க காசி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஜீரகம் 1 ஸ்பூன் நல்லா கையால் அரைக்கி எடுத்துகிட்டு போட்டுக்கிறேன். இப்போது வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பெருங்காயம் 2 சிட்டிக்காய் சேர்த்துக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் இந்த உளுந்தோட ஈரப்பதத்திலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டதுன்னா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இதுலேயே கூட சரியாயிரும். அதனால் தண்ணி விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இதிலே சரியாக இருந்தது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. அந்த மிக்ஸி ஜார் கழுவியே நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி தான் நான் சேர்த்தேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த மாதிரி முறுக்கு வச்சு நான் இந்த 3 கன்று எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவி விட்டுருங்க ஃபஸ்ட் டைம் போடும்போது. இப்போ நம்ம மாவு எடுத்து ஒரு பிடி எடுத்து அதில் வச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ முறுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வடிவத்தில் வருமோ அந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுத்துடலாம். ஒரு தட்டு எடுத்துகிட்டு அந்த தட்டு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முறுக்கு சுடுறது. டைரெக்டாக சுட தெரிஞ்சவங்க அப்படியே சுடலாம். பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி தட்டில் போட்டு எடுத்து திருப்பி போட்டால் ஈஸியாக வந்துடும், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக முறுக்கு நல்ல வெள்ளை வெளியேன்னு சாஃப்டாகவும் வந்துருச்சு. முறுக்கே பிடிக்காதவங்க கூட இந்த முறுக்கையே எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வாயில் வச்சதும் கரைஞ்சி ஓடிடும் இந்த முறுக்கு. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ சலசலப்பு அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் டார்க் கலர் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முறுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. அப்படி நொறுங்கி போயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எல்லோரும் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நாம் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான சோமாஸ் நம்ம ஈஸியாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பளவு ரவையை எடுத்துக்கிறேன். ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ ரவையை வறுத்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டோம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். திராட்சையும் போட்டுக்கிறேன். நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த நெய்யிலேயே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் நிறைய விதமாக நம்ம சோமாஸ் செய்வாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி இதில் செய்கிறேன் பாருங்கள். இது பாரம்பரிய முறை தான். உடச்ச கடலை, வேர்க்கடலை அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுடுச்சு. தேங்காய் வறுபட்ட உடனே நம்ம அந்த வறுத்த ரவையையும் அதுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் ஒரு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டு சர்க்கரை அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1.5 சேர்த்துக்கோங்க. கம்மியாக தேவைன்னா நீங்கள் 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ ஏலக்காய் பவுடர் இருக்குது. அந்த ஏலக்காய் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் ஃபுல்லாக அடுப்பு லோவில் வச்சுருங்க. சும்மா ஒரு 2 வாட்டி கிளறி கொடுத்தா போதும். இந்த ஸ்டெப்பு ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பூர்ணம் தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதுலேயே அந்த முந்திரி திராட்சை வறுத்ததையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தேவையான மேல் மாவு செஞ்சிடலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் பட்டரையும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு
சால்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்கிறேன். ரவை சேர்க்கும்போது நல்லாவே ஒரு பொரப்பொரப்பாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை மாற்றாமல் அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சோமாஸு. பிடிச்சா இந்த மாதிரி வரணும். இப்போது தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். நல்ல ஒரு சப்பாத்தி பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. நல்லா கைகளால் உருட்டிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு திரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் வரமாவு அதிகமாக விட்டு திரட்டுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சோமாஸ் அச்சு வச்சுருக்கேன், அதில் செஞ்சு காட்டுறேன். அப்படி இல்லைனாலும் வேறு மெத்தடையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போது சோமாஸ் அச்சில் வந்து நம்ம ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த திரட்டின சப்பாத்தி எடுத்து இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு பூர்ணத்தை வச்சுட்டு நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுடணும். அது வந்து பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதனால் நல்ல அந்த ஓரங்களை தான் அமுக்கி விடணும். நாம் நல்ல ஓரங்களை டைட்டாக அமுக்கி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக சூப்பரான சோமாஸ் ரெடியாகி கிடச்சிரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், சோமாஸ் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். போய் இன்னொரு மெத்தடும் நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரங்களில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ சோமாஸ் கரண்டி இருக்குது, அதை வச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்ல ஒரு டிசைன் கிடைக்கும். ஓரங்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். இது ஒரு மெத்தடு. இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை ஓரங்களை மடக்கி விட்டு கூட இன்னொரு மெத்தட் இருக்குது, அப்படி கூட செய்யலாம். நமக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நார்மலாக நம்ம செய்கிறது. இப்போ எல்லாத்தையும் நாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சுட்டுட வேண்டியது தான். இப்போ எண்ணெய் வந்து காஞ்ச உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக போட்டுருங்க. எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் வச்சிட்டோன்னா கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு மெதுவாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல மொறுமொறுவாக வரும் நமக்கு. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி அதிகமாக கரிஞ்சி போகாமல் லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டோன்னா அதுக்கப்புறம் தேவைன்னா கூட திருப்பி விட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் அது வந்து அந்த மொறுமொறுப்பு வந்து எப்பயுமே இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சோமாஸ் பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த சோமாஸ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சோமாஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி மொத்தத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம். அவ்வளோதான், சூப்பரான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு. நல்ல டேஸ்டான ஒரு சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்ல ஜூஸியாக சாஃப்டாகவும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குது பாருங்கள். சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சீடை செஞ்சு காட்ட போகிறோம். உப்பு சீடை வெடிக்கும்னு சொல்லிட்டு பயம் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லியிருக்கிற டிப்ஸை அப்படியே செஞ்சு பாருங்கள். உப்பு சீடை சூப்பராக மொறுமொறுவாக வரும். இப்போ நான் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பளபளன்னு வரணும், அந்த அளவுக்கு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் ஹை ஸ்பீட் வச்சிடாதீங்க, லோவில் வச்சு தான் வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு நல்லா. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த சீடை வெடிக்காமல் இருக்கும். கப்பி இருக்கக்கூடாது, நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் உளுந்து வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து போட்டுக்கோங்க. அதையுமே இந்த ஜல்லடையில் வச்சு ஜலிச்சிக்கிறது ரொம்ப சேஃப் தான். இப்போ பாருங்கள், லைட்டாக கப்பி இருக்குது, அது வேண்டாம் நமக்கு. இப்போ நல்லா சாஃப்டான மாவு நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது சீடை வெடிக்காது. இப்போ வந்து வெண்ணெய் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு பிடிச்சா வரணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது தண்ணியை மெதுவாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சில மாவு அதிகமாக பிடிக்கும், சில மாவு கம்மியாக பிடிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே தண்ணி நிறைய சேர்த்துடாமல் மெதுவாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸில் கரெக்டாக எடுத்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உப்பு சீடை வெடிக்காது. நிறைய பேர் உப்பு சீடை வெடிக்கும்னு பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், வெடிக்கவே வெடிக்காது, சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இந்த வந்து உப்பு சீடை நீங்கள் அழுத்தம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. லைட்டாக நம்ம விரல்களால் நம்ம மெதுவாக திரட்டி எடுத்துடணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து ரொம்ப அழகான ஷேப் கொடுக்க வேண்டாம். அன்ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக நம்ம இந்த விரல்களாலேயே தான் இப்படி பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் மொத்தத்தையும் பண்ணணும், பார்த்துக்கோங்க. அதிகமாக அழுத்தம் கொடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது சீடை வெடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சீடை வெடிச்சிடாது, பயப்பட வேண்டாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டோம். சீடை வெடிக்காமல் இருக்கணும்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த உருண்டை எடுத்து ஒரு 2-3 இடத்துல இந்த ஊசியால் குத்திட்டிங்கன்னா அப்போ சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லாவும் ஒரு கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும் சீடை. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சீடை வெடிக்கவே வெடிக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சீடைகள் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்த உடனே கிளறி கொடுத்துடாதீங்க, கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் மெதுவாக கிளறி கொடுக்கலாம். மெதுவாக கிளறி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், சீடை வெடிக்கவே இல்லை, சூப்பராக செவந்து வருது. அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு கலர் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நாம் சீடை நல்லா கிறிஸ்பியாக வருது பாருங்கள். போடும்போதே சத்தம் நல்லா கேட்டுச்சு. மிச்சம் இருக்கிற பேட்சு இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான உப்பு சீடையை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இனிப்பு சீடையை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஏற்கனவே பதப்படுத்தி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான் இது. வறுத்து எடுக்கலை, வறுக்காத மாவு தான். இப்போ தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்கும். ஏலக்காய் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வெள்ளைப்பாகை வந்து முதல்லவே நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்படும் போது எடுத்து சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த வெள்ளைப்பாகு சரியாக இருந்துச்சு. மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துட வேண்டாம். இந்த மாதிரி செய்யும்போது சீடை வெடிக்காமல் சரியான பக்குவத்துக்கு வரும். இப்போது கைகளாலவே நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த மாவு வந்து நம்ம உப்பு சீடை மாதிரி நம்ம விரலால் திரட்டணும்னு அவசியம் கிடையாது, உள்ளங்கையால் நல்ல கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தே நம்ம திரட்டலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம சீடையை மெதுவாக போட்டுடலாம். இதை வேகமாக கிளறி கொடுக்கக்கூடாது, மெதுவாக தான் கிளறி கொடுக்கணும். ஏன்னா வந்து வெள்ளை சீடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான சூப்பரான பலகாரங்கள்லாம் நம்ம செஞ்சிட்டோம்.
பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லா ஸ்வீட்டையும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. தேங்க்யூ.